வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பூரி பண்ணுறதுக்கான மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் மற்ற சாஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கணுன்னா நீங்கள் பூரியை லாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சாஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவீங்கன்னா பூரியை ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சுடுங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையில் 6 ஸ்பூன் அளவுக்கு, நான் ஸ்பூனுன்றது இப்போ நான் காமிக்க போகிற அந்த ஸ்பூனோட அளவு, அதில் 6 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலை நல்லா சூடு பண்ணி கொதிக்க அந்த எண்ணெயை ரவை மேலே ஊற்றியிருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். 1 கிளாஸ் தண்ணியை இப்போ நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக இருக்க தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து இதை ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. 10 நிமிஷம் ஊறினாலே நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் நம்மளோட பானிபூரி. தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தோ இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரோ போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு, 1 கைப்பிடி அளவு பட்டாணியை, பச்சை பட்டாணியை 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு லெமன் சைஸ் புளி, 2 பச்சை மிளகாய், இதை சேர்த்து மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட பானி தண்ணி ரெடி ஆகிடும். நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 கிளாஸ் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு காரம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பானி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்வீட் சாஸ் பண்ணிடலாம். ஸ்வீட் சாஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பெரிய பழுத்த தக்காளி 2 எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு பெரிய துண்டு வெல்லம், இதையும் மிக்சியில் போட்டு நல்ல ஸ்மூத்தான விழுதை அரைச்சிட்டு இப்போ ஒரு கடாயில் இந்த விழுதை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, வெறும் தக்காளி விழுது இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா நல்ல ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும் கலருக்காக சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம நிறுத்திடலாம். நம்மளோட ஸ்வீட் சாஸும் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, லேசாக அந்த பச்சை வாசனை போடுறதுக்காக லேசாக வதக்கிடலாம். இதில் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, லேசாக ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணியை நான் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், இது மிளகாய் தனியா ரெண்டுமே சேர்த்து அரைச்ச தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு 1/4 கிளாஸை விட கம்மியாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு கெட்டியான ஃபில்லிங்காக நம்ம ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து தனியாக எடுத்து வச்சிடலாம். கடைசியாக இப்போ நம்ம பூரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டோன்னா இது மாதிரி வெண்ணெய் உருண்டை மாதிரி ஆகிடும். இதை இப்போது சின்ன சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய சைஸ் பூரியாக திரட்டிட்டு ஒரு மூடியை வச்சு உங்களுக்கு தேவையான அளவில் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு அப்படியும் எடுத்து நீங்கள் பொரிக்கலாம். இப்போ இதை ஒரு மீடியமான திக்னஸ், ரொம்ப மெலிசாக இருந்தால் எழும்பாது, அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாகிடும். அதனால் ஒரு மீடியம் திக்னஸில் லேசாக ஒரு ஃபெதர் டச் மாதிரி லேசாக அழுத்தி நமக்கு எந்த ஷேப், இப்போ நான் இன்றைக்கி எல்லாமே ஓவல் ஷேப்பில் தான் சேர்த்துருக்கேன். இது மாதிரி நம்ம திரட்டின அந்த மாவை எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு தடவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் இன்னொரு தடவை போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போது பூரியும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ இந்த பானிபூரியில் நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கை வச்சுட்டு க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னியோட பரிமாறிடலாம். ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்.
கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.